சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் அரசு விதிகளை மீறி தனியார் நிறுவனத்தை தொடங்கிய விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உட்பட 5 பேர் போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகி உள்ளனர். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன தமிழ்ச்செல்வன்? சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் ஜெகநாதன் மீது தனியார் நிறுவனம் ஆரம்பித்து முறைகேட்டில் ஈடுபட்டதாக கருப்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் மேஜிஸ்ட்ரேட் நிபந்தனை ஜாமீனில் துணைவேந்தர் ஜெகநாதன் விடுவிக்கப்பட்டார். இதனிடையே உடல்நலம் பாதிக்கப்பட்ட துணைவேந்தர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பி இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பு பெரியார் பல்கலைக்கழகத்தின் சட்ட ஆலோசகராக இருந்த, குறிப்பாக தொழிலாளர் சங்கத்தின் சட்ட ஆலோசகராக இருந்த இளங்கோவனை தகாத வார்த்தையில் திட்டதாக கூறி வன்கொடுமை பிரிவிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் உட்பட 5 பேருக்கு கருப்பூர் காவல் நிலையத்திலிருந்து இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக இன்றைய தினம் ஆஜராக வேண்டும் என்று அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் பேராசிரியர்கள் குறிப்பாக சுப்பிரமணிய பாரதி, ஜெயராமன், ஜெயக்குமார், நரேஷ்குமார் மற்றும் ஊழியர் தந்தீஸ்வரன் ஆகிய 5 பேரும் இன்றைய தினம் கருப்பூர் காவல் நிலையத்தில் ஆஜராகியிருக்காங்க. குறிப்பாக சூரமங்கலம் உதவி ஆணையாளர் நிலவலகன் முன்னிலையில் 5 பேரும் ஆஜராகியிருக்காங்க. பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் விருந்தினர் மாளிகையில தனியார் நிறுவனத்தை சேர்ந்த நிர்வாகி சசிகுமார் என்ற நபர் அடிக்கடி சென்றதாகவும், அப்பொழுது அவர்கள் சென்ற போது அதுக்கான ஏற்பாடுகளை இந்த பேராசிரியர்கள் மற்றும் இந்த ஊழியர்கள் மேற்கொண்டதாகவும், அது தொடர்பான விசாரணையானது தற்பொழுது இந்த கருப்பூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதில் 5 நபர்களிடமும் உதவி ஆணையாளர் தனித்தனியாக அழைத்து அவர்களிடம் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். தனியார் நிறுவனம் ஆரம்பிப்பது குறித்தான விசாரணையானது நடைபெற்று வரும் நிலையில் அந்த தனியார் நிறுவனத்தில் இந்த பேராசிரியர் மற்றும் இந்த ஊழியர்களுக்கு தொடர்பு உள்ளதா மற்றும் வேறு ஏதாவது ஆவணங்கள், அது சம்பந்தமான ஆவணங்கள் இருக்கிறதா என்பது குறித்தும் அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் குறிப்பாக அந்த சசிகுமார் சென்ற போது தொடர்பான ஆவணங்கள் ஏதாவது இவர்களிடம் கிடைக்கப்பெற்றுள்ளதா, அது தொடர்பான ஆவணங்கள் ஏதாவது வைத்துள்ளார்களா என்பது குறித்தும் உதவி ஆணையாளர் 5 பேரிடமும் தனித்தனியாக அழைத்து விசாரணையை நடத்தி வருகிறார். தற்பொழுது இந்த விசாரணையானது 1 மணி நேரத்தை கடந்து நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.